அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடா எதுக்குடா எங்களெல்லாம் வர சொல்லிருக்க? அது ஒண்ணே இல்ல வீரானா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அத பேசதானே வர சொல்லிருக்கேன். கொஞ்ச நேரம் போறேன். ரைட்டு ஜீவா. டேய் என்ன ஏன்டா இந்த குளிர்ல நிக்க வச்சிருக்க? அதானே. டேய் கொஞ்சம் பேசாம இருங்கடா. நான் பேச கூப்பிட்டது என் வாழ்க்கைய பத்தி. வாழ்க்கையா? என்னடா சொல்ற? ஏன்டா அங்க பேச முடியலையோ? ஆமாண்டா. சரியா போச்சு. அப்பனா ஓகேவா? நிறுத்துங்கடா. என்ன ஓகேவா? அது ஒண்ணு இல்ல வீரா மச்சான், உன் தம்பிக்கு ஒரு பொண்ண புடிச்சு போச்சு. அடே என்னடா சொல்ற? அப்பா ஒவ்வொருத்தனுக்கா 3 மாசத்துல கல்யாணத்தை வைக்கிறாங்க. எனக்கு மட்டும் அந்த வேலையை பாத்திரவே கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் என் வேலைதான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொன்ன. வீரானா அது வேலை பார்க்கறதுக்கு முன்ன, இப்பதான் ஜாப் கிடைச்சதுல. சரிதான். சரி யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணை பத்தி சொல்லு. பொண்ணை பத்தி சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணுடா. ரொம்ப பொறுமையா இருப்பா, அழகா இருப்பா. பொறுமையெல்லாம் இங்க செல்லாது பாத்துக்கோ. ஏன்டா? இங்க பாரு, நல்லா தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான பொண்ணா பாரு. சும்மா கோபம் வராது, சண்டை போட மாட்டா, பொறுமையா இருப்பா. அதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுடா. சேட்டைய பாத்தியா? டே சக்தி, என் தங்கச்சி மாதிரி உனக்கு மட்டும் தான்டா அமையும். அதே மாதிரி எல்லாத்தையும் நினைச்சிடாத. டேய் பிச்சு போடுவேன் பாத்துக்கோ. ஏன் அந்த கண்ணிலாம் அவ்வளோ டேஞ்சரஸ் கிடையாது. சரி நம்புறேன். டேய் பேசாம இருங்கடா. நீ சொல்றா அந்த பொண்ணு யாரு? வீரானா சொல்லுவேன். ஆனா நீ டக்குன்னு போய் யார்கிட்டயும் பேசிடக்கூடாது. ஏன்டா? ஏன்னா எனக்கு தான் பிடிக்கும் அந்த பொண்ண. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. அடக்கு இருக்கா? அப்பனா அந்த பொண்ணை லவ் பண்ணலையா? லவ் தானே பண்றேன். லவ் பண்றியா? அப்பனா அந்த பொண்ணுக்கு பிடிக்குமான்னு தெரியலங்கற? நான் லவ் பண்றேன், ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்றதான்னு தெரியலையே. சரியா போச்சு. அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லல, பேசல, ஆனா எங்க கிட்ட பேச வந்துட்ட. என்னடா பண்ண? ஒருத்தர் கொண்டனா இன்னொருத்தர், அப்படியே நம்ம 5 பேரும் பின்னி பிணைஞ்சு ஒண்ணு போல வாழ்ந்துட்டோம்ல. அதனால லவ்வுக்கு முன்னே சொல்லிதான் ஆகணும். ஆமாண்டா, இந்த விஷயத்துல நம்ம 5 பேரும் ரொம்ப ஒத்துமையா இருக்கோம்ல. இதுல பெருமை வேற. ஏண்டா? சரி அங்க பேசு. டேய் ஆனாலும் இந்த சின்ன சண்டியாரு அப்பப்பா அண்ணங்கிற வில்லத்தனத்தை காமிப்பான்டா. பரவாயில்ல, இருந்தாலும் அவங்கிட்ட பேசினாதான் சரி வரும். ஆனாலும் ஒன்ன மாதிரி எவனும் இருக்க மாட்டான்டா. ஏன்? லவ் பண்ற பொண்ணுட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லாம வீட்டுல எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுற பத்தியா? அங்க நிக்கிறடா நீ. ரொம்ப அங்கதான் நிக்கிற, பக்கத்துலதான் நிக்கிற. இதுக்கு ஒன்னும் குறை இல்ல. டேய் சரத்து, கேள்றா சண்டியர்ட்ட என்னன்னு. ஜீவா. சரி பொண்ணு யாரா? எங்க இருக்காங்க? அவங்க அப்பா அம்மா யாரு? நம்ம ஊரா வெளியூரா? பொண்ணு படிச்சிருக்கா? என்ன படிச்சிருக்கு? யோ மச்சான், அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்னமோ உன் ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இலை பேசாம இருடா. நீ சொல்றா யாரா? வீரானா நான் சொல்லுவேன், கோபப்படாம கேளு. நீ ஓகே சொல்லிட்டேனா அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் தான் இந்த பொண்ணு கிட்ட பேசணும். என்னடா இவ்வளவு தயங்குற? ஆகாத வேலை எதுவும் பாக்குறியோ? லவ் பண்றதே ஆகாத வேலைதான்யா. டேய் நீ கீழே போடா. சரி இனி நான் பேசுனா நீ என்னன்னு கேளு. சொல்ற சரத்து. என்னடா நீ போலீஸ்காரனா இருந்துட்டு இப்படி தயங்குற? இதுக்கே தைரியம் இல்ல, அப்புறம் எப்படா திருடனுங்களா பிடிப்ப? ஆமாடா, இத சொல்ல வந்துட்டான்டா ஒரு ஹீரோ. டேய் சரி டேய் என்ன சொல்ல விடேடா. சொல்லுப்பா சொல்லு. அது அந்த பொண்ணு யாருனா? டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சு. டேய் தெரிஞ்சிருச்சாண்டா? நீ எதை சொன்ன? நானும் ஒண்ணு சொல்லல, அதான் வீட்டுக்குள்ள அப்பப்போ உரசிக்கிறீங்களே அத பாத்துருப்பானோ. ஏண்டா நீ வேற குண்டு தூக்கி போடுற? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. நான் 4 தடவை, அவன் 2 தடவை பாத்துருக்கான். எதை கணக்கெடுக்கணும்னு அறிவு இல்ல. சக்தி உனக்கு தெரியுமா? வீரா அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல பார், கோழி குஞ்சு மாதிரி பம்பிக்கிட்டு இருக்கான். அதான்டா நானும் கவனிச்சேன். ஆமா யார் அந்த பொண்ணு? அது வேற யாரும் இருக்காது, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு அம்சா. என்ன சம்சாவா? யாரா அது? டேக் இருக்கா அம்சாடா. அட பாவி, அம்சா வேறயா? வாய மூடுறா, அவன் என்ன சொல்றானே தெரியல. அம்சாவா? அது யாரா? என்ன வீரானா இப்படி இருக்க? அவன் காலையில ஆபீஸ் கிளம்பி போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு காலேஜ் கிளம்பிட்டு வெளியே நின்னு அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சவுண்ட் கொடுப்பாளே. சவுண்டா? டேய் நான் கேட்டதே இல்லடா. டேய் நீ ஆளையே பாத்துருக்க மாட்ட, அப்புறம் எப்படி சவுண்ட கேப்ப? ஆமாடா, ஆளை கூட பார்த்ததுல. யாரா அது அம்சா?
போய் மதிக்கிட்ட கேளு சொல்லுவா. ஏன் என்ன இப்ப அம்சா ரொம்ப முக்கியமா? டேய் சரத்து, நான் சொன்னது சரிதானே? அம்சா தானே? டேய் இப்பவே ஆந்தக்கனிய கூப்பிட்டு சொல்றேன். எதுக்குடா? அம்சாவை நானும் பார்த்ததுல. டேய் ஜீவா, நான் சம்சா கூட வாங்கி தின்னதுலடா, அம்சாவை எப்படி பார்த்திருப்பேன்? வீரானாவும் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். ஏண்டா டேய், கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள பொண்டாட்டிய வச்சுட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு அம்சா கேக்குது. ஏய் நான் ஆபீஸ் போமத்தெல்லாம் அந்த பொண்ணு காலேஜுக்கு போவா. அப்பா பாத்திருக்கேன். டேய் பாருங்கடா, மாமனாருக்கு தப்பாத மருமகனா இருக்கான். மாமனாருக்கா? அதான்டா எங்க அப்பா. எங்க அப்பா என்னன்னா காஞ்சு காஞ்சுங்கிறாரு, இவன் என்னன்னா அம்சா அம்சாங்கிறான். என்னடா நடக்குது? அத நாங்க கேட்கணும்டா. அது என்னடா மாமனாருக்கு தப்பாத மருமகன், அப்பாவுக்கு தப்பாத புள்ளம்பாங்க. நான் தான் ஒரு ஜென்டில்மேன் ஆச்சே. சோப்பா, சரி விடு, அவன் ஆந்த கண்ணிக்கிட்ட போட்டு கொடுத்துக்கலாம். நீ அம்சாவை பத்தி சொல்லு. அம்சாவை பத்தி ஏன்ட்ட கேக்குற? சக்திகிட்ட கேளுடா. சக்தி கிட்டயா? டேய் நீ, அம்சா காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாடா. ஃபைனல் இயரா? ஏண்டா சக்தி, அவ்வளவு பெரிய பொண்ணா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கா? என்னடா இப்படி சொல்லிட்ட? அதுக்கு பக்கத்துல இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வயசுலயும் ஒரு பொண்ணு இருக்கா. ஏய் அது யாரா? அதான் நம்ம ராமசாமி மக நக்மா. நக்மாவா? ஆமாடா. ஏண்டா அப்படி பேர்ல இல்லாம பொண்ணுங்க இருக்காங்க? சினிமா நடிகையே இருக்காங்க. அது ஓகேடா, ஆனா நம்ம ஊர்ல அவங்க அப்பா நக்மா ஃபேனா இருப்பாரு. சரிதான். ஆமா, நக்மாக்கு மாப்பிள்ள அமைஞ்சிருச்சா இல்லையா? தெரியல வீரானா, பாத்துக்கிட்டு இருக்கேன் நாங்க. நீ ஏன் கேக்குற? இல்ல பேரே டிஃபரெண்டா இருக்கு, ஆள் எப்படி இருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். டேய் அந்த பொண்ணு சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு 7:30 வரைக்கும் அதோ தெரியுது பாரு மொட்டை மாடி, அங்கயா? ஆமாண்டா, அந்த பால்கனில தான் நிப்பா. ஓஹோ, நீ நாளைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வந்தேன்னா பாத்துக்கலாம். ஓகே ஓகே. என்னடா என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, ரெண்டு பேரும் பேசி முடிங்க, அப்புறம் நான் என் மேட்ருக்கு வரேன். ஐயோ டேய், அம்சா நக்மா அப்புறம் டேய் சக்தி, இதுக்கு மேல வீராட்ட கேட்டுக்கோடா. என்னடா பண்றீங்க? ஏய் எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. தெரியாத விஷயத்த சக்தி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்களும் மதிக்கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஏய் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணாத. அப்புறம் நக்மாவை பாக்கணுமோ? ஏய் சரி அதெல்லாம் விடுறா, நீ ஓ மேட்ருக்கு வா. பொண்ணு பேரை டக்குன்னு சொல்லிடுறா. ஏதாவது சொன்னானா நக்மா பேரை சொல்லி மிரட்டுவோம். டேய் பிச்சு போடுவேண்டா. கண்டிப்பா அப்படித்தான். இங்க பாருனா, எனக்கு பிடிச்ச பொண்ணை இப்ப சொல்ற, அப்பா கிட்ட சொல்லி நீ தான் பேசுற. இல்லேன்னு வச்சுக்கோ. ஆஹா இல்லேனா நக்மா. அடே நீயுமா? ஏன் அந்த கண்ணிக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்ல, அதுக்கு ஒன்னதான் கோர்த்து விடணும். உங்க கூட எல்லாம் வந்து சேர்ந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டா? அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், இந்த பக்கம் திரும்பு. வீரானா, எனக்கு பிடிச்ச பொண்ணு வேற யாரும் இல்ல, வேணிதான். வேணியா? அடப்பாவி, அதனாலதான் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருந்தியா? வீட்டுக்குள்ளே ஆள புடிச்சிட்டானே. ஆமாண்ணா, வேணி ஏதோ அப்பா கிட்ட சொன்னாலாமே. நீங்க சொல்றதா நான் கேட்பேன், அது எங்க அம்மா மேல சத்தியம்னு. ஆமாண்டா, அன்னைக்கு அப்பா பேசிட்டு இருக்க மாத்திரம் பொசுக்கன் அந்த பிள்ளை அப்படி சொல்லிட்டா. அப்பாவே டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஒரு நிமிஷத்துல. ஆமாண்ணா, அதுக்காக தான். அப்பா வேணி கிட்ட பேசினா வேணி சரின்னு தான் சொல்லுவா, அப்பா கிட்ட நீ பேசுனா அப்பா சரின்னு தான் சொல்லுவாங்க. ஏண்டா அதான் தான் இந்த கழுத இருக்கான்ல, இல்ல இந்த பக்கத்துல உள்ள காட்டெருமை, இவனை விட்டு பேச சொல்ல வேண்டியதானடா? வீட்டுல ஒரு நல்லவன் இருந்தா அவனையே நோண்டுவீங்களா? எப்பா எப்பா, நீ ரத்னா பாக்கு மட்டும்தான்ப்பா நல்ல பிள்ளை, மிச்சப்படி நீ ஒரு ஏய் இல்ல நக்மா பைத்தியம்னு சொல்ல வந்தேன். டேய் அந்த பிள்ளைய பார்த்தது கூட இல்லடா, பேரை கேட்டது ஒரு குத்தமாடா? குத்தம்தான். இனி எனி டைம் நக்மா மட்டும்தான். அடி வாங்கிறாத. ஏய் வீரானா, அதை விடு, அப்பா கிட்ட பேசுறியா? அவ்வளவு பிடிக்குமோ? ஆனா அப்பா கிட்ட இப்பவே பேசுறது ஏன் மச்சான் இழுக்குற? இல்லடா, அப்பா 4 நாளைக்கு முன்ன கூட பேசிட்டு இருந்தாங்க, இந்த ஜீவா கழுதைக்கு பொண்ணை பார்க்கணும், அவனுக்கு இன்னொரு 6 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டா, அப்புறம் சரத்து கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட பார்த்து முடிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷமா? டேய் அந்த 1 வருஷம் 2 வருஷம் கேப் நம்ம சிந்தாமணிக்கு. சாரிதான். இப்பவே அப்பா கிட்ட போய் உன் கல்யாணத்தை பத்தி பேசினா என்னடா நினைப்பாரு? பையனுக்கு லவ் வந்துருச்சுன்னு நினைப்பாரு, வேற ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. டேய் ஐயோ வீரா மச்சான், சும்மா சொல்ல மச்சான், உன்னை நம்பி நாங்க பெரிய மனுஷங்க பேச வந்திருக்கோம்ல. என்ன 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 இல்ல, பெரிய மனுஷங்கிட்ட பேச வந்திருக்கோம்லன்னு சொன்னோம். ஆனா உனக்கெல்லாம் வாய் இருக்கே வாய், இங்க பாரு, வாயை குறைச்சுக்கலாம் ஒரு பொண்ணு உனக்கு அமையாது பாத்துக்கோ. நாங்க பொண்ணு பார்க்க முதல்ல வாய் பேச மாட்டோம்ல. சரிதான்டா. சரி 6 மாசத்துல கண்டிப்பா எனக்கு கல்யாணத்தை முடிச்சிருவாரா? ஆமாண்டா, அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ சரி சரி, பொண்ணு பார்க்க முதல்ல மட்டும் என்கிட்ட சொல்லு. ஏன்
இல்ல கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி. டேய் ஜீவா, அப்படிலாம் ஆசைப்பட்டவே பற்றாத. ரத்னாப்பா பாப்பாரு, அவருக்கு பிடிச்சதா? டேய் ஜீவா, கற்றா தாலிய அப்படின்னு சொல்லிடுவாரு. டேய் நீ வேற அப்படிலாம் சொதப்பாது. நான் மாமாட்ட பேசிக்கிறேன். ஐயோ ஜீவா, பேசுப்பா பேசு. வீரானா நீ பேசு. அதான்டா சொல்றேனே, அப்பா ஃபர்ஸ்ட் ஜீவா கல்யாணத்தை தான் சொன்னாரு. அது மாதிரி நீ வேணிங்கிற. இப்பவே அப்பாட்ட சொல்லி வேணியும் நீயும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லதுக்குல அப்படி இப்படின்ட்டா. ஏய் அவர் சொல்றாரோ என்னமோ, நீ நல்லா சொல்ற மச்சான். ஏய் கண்டிப்பா சொல்லுவார்டா. அது மாதிரி உனக்கு இன்னும் 2 வருஷம் டைம் கொடுத்திருக்காரு. அது எப்படா? எனக்கு திருவுக்குள்ள 3 மாசம் தான் டைம் கொடுத்தாரு. அவன் நம்ம வீட்டுல கடைக்குட்டியில அதான். கடைக்குட்டியா பிறந்தது ஒரு குத்தமா? சரி இப்ப என்ன பண்ணலாங்கிற? சரி எப்பயாவது உன் கல்யாணத்தை பத்தி பேசினா அப்பா கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன். அது வரைக்கும் நான் எப்படி வேணிக்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? ஏன்டா? இல்ல நான் வாட்டுக்கு ஏதாவது சொல்லி அவ பிடிக்கலன்ட்டா. உன்ன போய் பிடிக்கலன்னு சொல்லுவாளா? உன்ன அவ மனசுல ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்கா. ஏன்னா நம்ம வீட்டுல வேணி இந்த அளவுக்கு இருக்கானா அதுக்கு நீ தான் காரணம். ஐயோ வீரானா, அத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அன்பு காதல்லாம் மனசுல இருந்து தானா வரணும். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லியோ இல்ல அதை ஞாபகப்படுத்தியோ வர வைக்க கூடாது. சரி இப்ப என்னதான் பண்ணலாம்? வீரானா சும்மா அப்பா கிட்ட பேசுனா. வேணிங்கும் போது நம்ம வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். அப்பா நான் மாட்டேனா சொல்லிட போறாங்க. அதெல்லாம் சரிதான்டா. கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல, அப்பனா என்ன பண்ணலாங்கிற? கொஞ்ச நாள் ஆகட்டும். டேய் நீ தான் மனசுல பிக்ஸ் பண்ணிட்டேல. ஆமா விடு. வேணி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்காது. உனக்கு கல்யாணம் பேசும்போது நம்ம அப்ப பேசிக்கலாம். ஏய் வேற என்ன பண்ண சொல்ற? அது வரைக்கும் வேணியும் நம்ம வீட்டுல இருந்துக்கலாம். இப்போ வேணி ஏதாவது அது இதுன்னு அப்பா கிட்ட சொல்லி நீ தனியா வேணி தனியா இருக்கணும்னு சொல்லிட்டா. ஐயோ ஆமா. ஃபர்ஸ்ட் இந்த மாடு கல்யாணத்தை முடிக்கலாம். ஹை எனக்கு கல்யாணம் இன்னும் பொண்ணே பாக்கலடா. எங்க மாமா மட்டும் மனசு வச்சா ஒரே மாசத்துல பொண்ணு பாத்துருவாரு. அது என்னமோ சரிதான். சும்மா இரா. சரத்து ஃபர்ஸ்ட் ஜீவா கல்யாணம் முடியட்டும். வேணிக்கு தான் டீச்சர் வேலை கிடைச்சிச்சுல, கொஞ்ச நாள் அவ வேலைக்கு போகட்டும். ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்து பேசிக்கலாம். அப்படிங்கிற? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. பேசுறதுனால ஒண்ணு இல்ல. அம்மா கிட்ட பேசி கூட அப்பாட்ட பேசிடலாம். ஆனா நீயும் வேணியும் தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஓகேவா? இல்லடா, என்ன தனியா போன்னு சொன்னா கூட மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆனா வேணி இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். இவ்வளவு நாள் தனியா இருந்தவ இப்பவாவது நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கட்டுமே. அதனால வேண்டாம் இருக்கட்டும். சரி ஓகே. அப்பா எப்பயாவது உன் கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேச்சு எடுத்தா கண்டிப்பா அப்பா காதல போட்டு வைக்கிறேன். இல்லைன்னா ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணு. ஜீவா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி ஓகேண்ணா. வீரானா, டேய் சக்தி சொல்லுடா. உங்களுக்கு ஓகே தானே? வேணியனா? டேய் அதான் வீரானா அப்பவே சொல்லிட்டானே, வேணி மாதிரி பொண்ணு எங்க தேடுனாலும் கிடைக்காதுன்னு. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேணி கொடுத்து வச்சவளான்னு தெரியாது. ஆனா நீ ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்ப. வேணி அந்த அளவுக்கு உன்னை பாத்துக்குவா. டேய் சரத்து, நம்ம வீட்டுல லவ்வுக்கு எதிர்க்கிறவங்க யாருமே கிடையாது. பொண்ணு நல்ல பொண்ணா ஓகே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால கவலையை விட்டுட்டு சந்தோஷமா இரு. சரிடா. என்ன அப்பா பேசி ஓகே ஆயிடுச்சுனா வேணிக்கிட்ட சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே லவ்னு போவோம்னு நினைச்சேன். இனி அப்படியே போக வேண்டியதான். இப்ப நாப்ல நீ என்ன பண்றியா? ஓகே ஓகே. சரத்து எல்லாம் ஓகே தானே? ஓகேண்ணா. சரி வாங்க, ரொம்ப நேரம் நின்று பேசியாச்சு. அப்புறம் இந்த சிந்து முதற்கண்டு என்னாச்சு ஏதாச்சு 100 கேள்வி கேட்பா. இது நமக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆமாடா, வாங்கடா கிளம்பா. ஆமா ஆமா வாங்கடா கிளம்புவோம். நாளைக்கு மார்னிங் 7 மணிக்கு வருவோம். ஏய் அட்டிச்சேனா? அப்படின்னா நீ மட்டும் வரியா ஜீவா? ஓகே ஓகே. டே சக்தி நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. அடப்பாவி, இதோ போனதை என் தங்கச்சிட்ட சொல்றேன். ஏன் பயத்தை பாத்தியாடா? அதானே. சரி சரி கூட்டத்தை கலைங்க. நாளைக்கு 7 மணிக்கு எல்லாரும் மீட் பண்ணலாம். நீ இன்னைக்கு என்கிட்ட அட்டி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். படுபாவி, இப்படி கைய உடைப்பான்னு எதிர்பார்க்கல. இருக்கு பிடிச்சு போய் இருக்கான்னு தெரியும். இப்படியா ஒரு பொண்ணு மேல கிறுக்கு இருக்கும்? குத்த போனதுக்கே கைய உடைச்சிருக்கானா? குத்தி இருந்தா கண்டிப்பா உயிரோட விட்டுருக்க மாட்டான். ஆனாலும் சும்மா விடக்கூடாது. பெங்களூர்ல ஏன் பிசினஸ்னு நான் வாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். உள்ள வந்து அது செய் இதை செய்யணும். அவன் சொல்றது சரிதான். நானும் பேராசைப்பட்டேன். அதுக்காக இப்ப என்ன அப்படியே அம்போன்னு விட்டுலாமா? இல்ல என்ன சாதாரணமா நினைச்சிட்டான் அந்த சித்தார்த். பொடி பயலே, உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? சிந்து சிந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க. இரு அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அப்போ உனக்கு தெரியும்டா என்னோட வழி. சார் உள்ள வரலாமா? வாங்க வாங்க. யாரு?
யார் யா நீ? வேண்டப்பட்டவன் வச்சுக்கலாம். வேண்டப்பட்டவனா? இல்ல, இன்னும் வேணும்னாலும் வச்சுக்கலாம். என்ன வேணும்னா வச்சுக்கலாமா? ஐய, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம 2 பேரும் ஒண்ணு, இனிமேல் ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். என்னது ஒன்னா இருக்கிறதா? டேய் போடா போ. யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். போ போ. என்ன இப்படி விரட்டுறாரு சார்? இங்க பாரு, எனக்கெல்லாம் யாரும் தேவையில்லை. கிளம்பு கிளம்பு. ஐயோ சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம், கிளம்புப்பா. ஐயோ சார், அந்த சித்தார்த்த பழி வாங்கணுமா வேண்டாமா? சித்தார்த்தா? என்ன சொல்ற? உனக்கு அவனை தெரியுமா? தெரியுமாவா? அவன் அந்த சரத்து, இந்த ரத்தன குடும்பத்தால என் குடும்பத்தை போதும் ஜெயில வச்சுட்டு நான் மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஜெயிலையா? ஆமா சார், இன்னைக்கு ஹோட்டலை வச்சு சித்தார்த் உங்க கைய உடைச்சானே, அப்ப நான் அந்த ஹோட்டல்ல தான் இருந்தேன். சித்தார்த்து, சரத்து, வேணு எல்லாரையும் பார்த்தேன். அவங்க குடும்பத்தாலதான் சார் நான் இப்ப தனியா இருக்கேன். அங்க நீங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டேன். சித்தார்த் மேல உள்ள கோபத்துல சிந்துவ குத்த போனீங்களோ? ஆமாடா, ஆனா ஜஸ்ட் மிஸ். அந்த புள்ள குறுக்க வந்து சார், வீட்டுக்கேவா போய் குத்த போனீங்க? ஆமாண்டா. அப்பனா ஏன் சார் அந்த போலீஸ்காரன் உங்களை சும்மா விட்டான்? அதான் எனக்கும் தெரியல. தூக்கி உள்ள போடணும்னு நினைச்சாலும் போடுவேன், இருந்தாலும் போன்னு சொல்லிட்டான். சார், அப்பனா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான்னு அர்த்தம். என்ன பிளான் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஜெயிலுக்குள்ளே போனாலும் கவலைப்படல, கஷ்டப்படல. ஆனா நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமான அந்த சித்தார்த்த சும்மா விட மாட்டேன். போதும் சார், போதும். இவ்வளவு வேகம் போதும். நாம 2 பேரும் கூட்டு சேர்த்துக்கலாமா? கூட்டா? ஆஹா. சார், 2 பேர் சேர்ந்து சாதிக்கலாம் சார். எனக்கும் அவங்க தான் எதிரி. யாரையும் நம்பி நான் இங்க வரல. எதா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். சார், புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க மட்டும் தனியா இருந்தா இப்ப கைய உடைச்சிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் காலை உடைச்சிட்டு வருவீங்க. புரிஞ்சுக்கோங்க சார், சேர்ந்து பண்ணலாம். எங்க அம்மா இன்னும் ஒரே மாசத்துல ஜெயில இருந்து வந்துருவாங்க. எங்க அம்மாவும் அந்த சிந்துவ குத்த போய் தான் ஜெயிலுக்குள்ள போனாங்க. என்னடா சொல்ற? ஆமா சார், எங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன பகங்கிறத அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க. நான் எங்க அம்மா கிட்ட போய் பேசணும். எங்க அம்மா இன்னும் 1 மாசத்துல வெளியே வந்துருவாங்க. அப்புறம் அந்த சிந்துவ தூக்க ஒரு சரியான பிளான் போட்டு வச்சிருக்கோம். அதுக்கு உங்க உதவியும் இருந்தா நல்லா இருக்கும். சேர்ந்து பண்ணலாம் சார். ஒத்துமையா இருந்தா நம்மள யாராலும் அசைச்சிக்க முடியாது. இவ்வளவு நாள் நம்ம கோமாளித்தனமான வில்லனா இருந்துட்டோம். இனியாவது கொஞ்சம் பெர்ஃபெக்ட் வில்லனா இருப்போம்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? யோசிங்க சார், யோசிங்க. யோசித்து சொல்லுங்க. சரிடா, நீ இந்த அளவுக்கு சொல்றனால நான் சரின்னு கேக்குறேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் என்ன வேணாலும் பண்றேன். ஆனா பொருளாதார ரீதியா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களால எல்லாத்தையும் இழந்துட்டு சும்மா தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா மிச்சப்படி ஆள் பணம் நம்ம கிட்ட யார் என்ன சொன்னாலும் செய்வாங்க. அவ்வளவுதான் சார், அது போதும். பணத்துக்கு எங்க கிட்ட பிரச்சனை இல்ல. அப்பனா ஓகேடா, உன் அம்மாவை பார்த்து பேசு. உங்க அம்மா முதல்ல என்ன பிளான் போட்டிருக்கான்னு சொல்லு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மூவ் பண்ணலாம். இது போதும் சார். ஆனா நீங்களும் நானும் ஒன்னா இருக்கோம், ஒன்னா சுத்துறோம், எவனுக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அந்த சித்தார்த் ரத்தனம் குடும்பம் தெரிஞ்சது நம்மளால எந்த விஷயமும் செய்ய முடியாது. இப்ப நாம பண்ற பிளான் யாருக்குமே தெரியக்கூடாது. திடீர்னு யாரும் எதிர்பார்க்காம நம்ம மூவ் பண்றோம். ஓகேவா? உன்னோட பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி செயல் இருந்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே, பார்க்கலாம். அப்புறம் சார், நீங்க கை உடைஞ்சதுக்கு நல்ல 1 மாசம் ரெஸ்ட் எடுங்க. நீ அவங்க வம்பு தும்புக்கு அவங்க பக்கம் கூட போகாதீங்க. எங்க அம்மா 1 மாசத்துல வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் சேர்ந்து எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுப்போம். அது வரைக்கும் நமக்கும் அவங்க கிட்ட வேலை இல்ல. ஓகேவா? சரிடா, நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. யோசிச்சு பக்காவா பிளான் போட்டு அந்த சித்தார்த்த பழி வாங்குறேன். அவ்வளவுதான் சார். நீங்க சித்தார்த்த பழி வாங்குங்க. நாங்க ரத்ன ஃபேமிலியவும் அப்புறம் எங்க வீட்டு நாயவும் பழி வாங்குறேன். ஒரே கல்லுல 3 மாங்கா. ஓகேடா, போய் முதல்ல உங்க அம்மா கிட்ட பேசு. சரி சார், என்னோட கான்டாக்ட் நம்பரை கொடுக்கறேன். நீங்க என்ன ஏதுன்னு அப்பப்போ கால் பண்ணுங்க. ஓகே. இனி நாம 2 பேரும் சேர்ந்துட்டோம். செம்ம மாஸ் பண்றோம். மாஸ் பண்ண போறோம். ஆமா சார், பண்ண போறோம். அழகா பண்ணுவோம் சார். குட் மார்னிங். மார்னிங். என்னாச்சு? குட்ட காணோம். இப்ப குட் தான் ரொம்ப முக்கியமா? என்னவா, ரொம்ப கோபத்துல இருக்கிற மாதிரி இருக்கு? எனக்கு என்ன கோபம்? நிஜமாவா? ஆமா ஆமா. ஏய் சேஷா, காலையிலே போன் பண்ணிட்டேன்னு கோபமோ? ஆமா. ஏய், நேத்து கால் பண்ண முடியலமா, அதான் இன்னைக்கு காலையிலே பேசலான்னு. அதுக்காக இப்படியா? மணி 8 கூட ஆகல. சரி, ஓகே. யாராவது கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? யாரும் கேட்டா என்ன சொல்லு, நான் பாத்துக்கறேன்.
நிஜமாதான். ஏய் சரி சரி, நீ நேரம் திரு வீட்ல இருப்ப, அங்க இருந்து எப்படி கால் பண்ற? அதுவா, திருவும் வாசுகியும் கீழே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம அப்படியே மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். தெரியாம வந்தியா? காஃபி போட்டு எல்லாம் சேர்ந்து குடிச்சோம். அப்படியே வெயிட் பண்றா, இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனை ஏமாத்திட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஏமாத்திட்டான், கேட்டுக்கோ. என்னங்க, நீங்க சொல்லும் போது கூட நம்பல. வினோனாவா இப்படி? என்னமோ உங்க அண்ணன் ரொம்ப நல்லவன்னு சொன்ன, என்ன வேலை பாக்குறான்னு பாரு. ஆமாங்க, இதுக்கு முன்ன ஆளை பார்த்ததுல யார் என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் இப்படி உட்காந்து. அதுவும் நமக்கு தெரியாம. ஆமாங்க, இருங்க இருங்க, பேசி முடியட்டும், கூப்பிட்டு கவனிச்சுக்கலாம். அதுக்கு தான் அவன் பின்னாடியே உன்னை கூட்டிட்டு வந்தேன். பயபுல இன்னைக்கு என்னெல்லாம் பண்றான்னு பாப்போம். பேசுறான்னு பாப்போம். இல்ல கேப்போம். என்னங்க? ஏய் நீ வேற, அதெல்லாம் அவன் கண்டுபிடிக்க மாட்டான். அவனுக்கு என் தங்கச்சி வாசுகி கூட இருந்தா போதும், உலகமே மறந்துரும். என்ன மறக்க மாட்டானா என்ன? சரிதான்டா. சரி ஓகே, ஆனாலும் இந்த மாதிரி டைம்ல ஃபோன் பண்ணாத. இங்க சிவானி ராம் கேட்டாலும் நானும் பதில் சொல்லணும். இன்னைக்கு ஒரு நாள் ஓகேவா? அப்புறம் சாப்பிட்டியா? காஃபி மட்டும்தான். அங்க இங்கேயும் அதான். வினோ, சொல்லு சேஷா. நான் உன்னை கேட்கவா? என்ன? இல்ல, எதுக்காக இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்க? எதுக்காகனா? அதான் நானும் கேக்குறேன். எதுக்காக இப்படி ஃபோன் பேசுற? டைமுக்கு கால் பண்ற, சாப்பிட்டியான்னு மெசேஜ் பண்ற, தூங்கும் போது குட் நைட் சொல்ற. இதெல்லாம் எதுக்காக? எதுக்காகன்னு கேட்டா நமக்காக. நமக்காகவா? புரியலையே. புரியலனா இப்பவே சொல்லிரவா? சொல்லு, இப்பவே சொல்லவா? என்ன என்ன? நான் எதுக்காக பேசுறேன்னு வினோ, கண்டிப்பா ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லிட மாட்டேன். அடப்பாவி, எப்படியெல்லாம் பேசுறான். என்னங்க என்னங்க சொல்லுமா. என்னங்க இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அவங்க என்னென்னமோ பேசுறாங்க. நாம இப்படி வினோனாக்கு தெரியாம கேக்குறது தப்பு இல்லையா? எவன் சொன்ன தப்புன்னு? என்னங்க, இது யார் சொல்லணும்? தப்புதான். படுவா, என்னெல்லாம் பேசுறான். என்கிட்ட ஒரு நாள் கூட இப்படி பேசுனது இல்ல. என்னது, உங்ககிட்டயா? ஐயச்சி, அப்படி இல்ல. பாசமா இந்த மாதிரி என்ன சொல்றது, மெதுவா அழகா என்கிட்ட காட்டு கத்து கத்தும் கழுத. என்னங்க, நீங்களும் சேஷாவும் ஒன்னா? அதானே. சரி சரி, வெயிட் பண்ணு. பிள்ளை லவ் யூ சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன், கேட்கலாம். ஐயோ தப்புங்க. உங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேல, அதுக்காக இப்படியா? பேசாம இரு. ஃப்ரெண்ட்னு சொல்ல மாட்டேனா? சேஷா, நீ என்ன நினைக்கிறியோ அதான் நானும் நினைக்கிறேன். நான் இப்ப வேணா வேண்டாம் வேண்டாம், சொல்லாத. ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வேற ஏதாவது சொல்லிட்டேனா? சொன்னா என்ன? வேண்டாம் வினோ, இப்போ வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பாத்துக்கல. போன்ல சும்மா பேசிக்கிட்டு நாமளா மனசுல ஆசையை வளர்த்துட்டு அப்புறம் நேர்ல பார்க்கும்போது. ஓ, நேர்ல பார்க்கும்போது நான் நல்லா இல்லாட்டி என்ன பண்ணேன்னு யோசிக்கிறியா? ஏய் லூசு, நீ திட்டுறதுலே தெரியுது அழக பத்தி நீ யோசிக்கலன்னு. இல்ல ஆமா, இருந்தாலும் நான் எப்படி என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாதுல. என்ன பத்தி நீ எதுவுமே தெரிஞ்சுக்காம எனக்கு என்னமோ. ஏய் இங்க பாரு, உன்னை பத்தி எதையும் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என் தீரும் சொன்னா நீ நல்ல பொண்ணுன்னு, எனக்கு அது போதும். மிச்சப்படி கலரு அழகு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இப்ப கூட வேண்டாம். நான் எப்போ உங்க ஊருக்கு வாரேனோ அப்போ அப்ப சொல்லு. நானும் அப்ப சொல்றேன். உன் கண்ணை பார்த்து நேருக்கு நேரா நின்னு என் சேஷாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. என் மேல நம்பிக்கை இருந்தா வெயிட் பண்ண. அது வரைக்கும் இந்த போட்டோ ஹீட்டா எதுவுமே ஷேர் பண்ணிக்க வேண்டாம். வீடியோ கால் எதுவுமே வேண்டாம். நம்ம முறையா பாக்குறது நேர்ல பாக்குறதாவே இருக்கட்டும், ஓகேவா? வாசுகி, கேட்டுக்கோ கேட்டுக்கோ. இவங்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கணும் போல. என்ன சிரிக்கிற, உண்மையா? ஐயே, என் தெருவுக்கு நிகர் யாருமே கிடையாது. உங்களோட இந்த சிரிப்பு போதும். நீங்களா எதுவும் பேசணும்னே அவசியம் இல்ல. வாசுகி, என்னாச்சு? அங்க பாருங்க, இங்க பார்க்க கூடாது. சரி ஓகே, இவனை கவனிச்சுட்டு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன், ஓகேவா? கண்டிப்பா, நானும் வெயிட் பண்றேன். இது போதும். சரி போதும், காலை கட் பண்றேன். நீ போய் திருவ பாரு, யாராவது பார்த்து ஏதாவது கேட்டா. ஐயோ சேஷா, நீ வேற திருன்னு பயந்துகிட்டு. அவன் அப்படிலாம் ஒண்ணு சொல்ல மாட்டான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா, அதான் என் தங்கச்சி வாசுகி பக்கத்துல இருந்தா உலகமே மறந்துடுவான்னு சொன்னேன்ல. அவனாது என்ன தேடி வர்றதாவது இந்நேரம் மாடிக்கு. திரு, என்ன சொல்ற? சார் சார், நான் அப்புறம் கால் பண்றேன் சார். கேட்டுச்சா சார்? சார் நல்லாவே கேக்குதுடா. என்ன திரு, நான் ஆபீஸ் விஷயமா? கேட்டேன். அங்க பேசிட்டு இருக்கிற சார காலை கட் பண்ண சொல்லு. சரிடா. சேஷா, இல்ல சார், காலை கட் பண்ணுங்க சார்.
ஓகே ஓகே எப்படியாவது சமாளி, நான் வச்சறேன். ஐயோ வச்சுட்டாலே. ஏய், திரு. ஹாய் தங்கச்சி. ஹாய்னா, குட் மார்னிங். அப்புறம்டா குட் மார்னிங் சொல்லு. திருக்கிட்ட மாட்டிக்கிட்டானா? மாட்டு மாட்டு, என்ன பேச்சு பேசுற? சமாளிடா. இருந்தாலும் நீ நேர்ல வந்து பேசுறேன்னு இருக்க. வெயிட் பண்றேன் வினோ, உன்னை எப்ப பாப்பேன்னு இருக்கேன். ஆனா நீ தெரியல, பார்க்கலாம். குட் மார்னிங்டா. காலங்காத்தாலே ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் போயிடுச்சு போல. நீ எப்படா வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், சார் தனியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னேனே சார் கிட்ட. வினோனா, சாரா இல்ல சேஷாவா? தங்கச்சி. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைல. அப்படிலாம் இல்லம்மா, இப்பதான் பேச ஆரம்பிச்சேன். ஓகேனா, பாத்தீங்களா உங்களை ஊருக்கு கூப்பிட்ட நேரம். இங்க ஊருக்கு போகும்போது அங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு ரெடியா இருக்கு. அது டேய் 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 நடிக்காதடா. என்னமா பேசுற? ஏய் வந்தா சொல்லிட்டு வர வேண்டியதானடா. ஏன் கொஞ்சம் பார்த்து பேசியிருப்பேன். வினோ ரொம்ப வெக்கப்படாத, சும்மா அழகாவே பேசின. ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்கறது முக்கியம் இல்லடா, அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். காப்பாத்துவே இல்ல? கண்டிப்பாடா. நான் யாரு என்னன்னு தெரியாம நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக சேஷா என்கிட்ட இந்த அளவுக்கு பேசுறானா, அந்த நம்பிக்கையை நான் இப்ப காப்பாத்தாம இருப்பேன். திரு உன்கிட்ட சொல்ல என்ன, சேஷாவை இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுல, இனியும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படல. நேர்ல எப்போ போறேனோ அப்ப பாத்துக்கிறேன். ஆனா அவதான் எல்லாம் தோணுதுடா. நீ வந்து வினோ இதெல்லாம் நீ சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். டேய் ஊருக்கு வா, அப்புறம் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தையே வச்சுக்கலாம். திரு ஏன் நண்பேண்டா, உன்னை விடுவேனா? சித்து, நான் சொல்றத முத கேளு. சரி நான் தான் சரின்னு சொல்லிட்டேன்ல. டேய் கோபத்தை குறடா. நீ வாட்டுக்கு அந்த ஜாக்கி கைய உடைச்சிட்டு வந்திருக்க. அறிவு இல்லாம இதையாவது பண்ணி தொலைக்காத. இங்க பாரு, இனிமேதான் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்க போற. கோபத்தால ஏதாவது பாழாக்கிடாதடா. நான் கஷ்டப்பட்டது போதும். ஜெயில கடந்துட்டு உன்னையும் பார்க்க முடியாம உங்க அம்மாவையும் இழந்து நான் துடிச்ச துடிப்பு போதும்டா. உன் கோபத்தால நீ. அப்பா புரியும்பா, அதனாலதான் கைய உடைச்சதோட விட்டேன். எப்படியும் என் மேல அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான், அந்த தைரியத்துலதான் அதையும் செஞ்சேன். நீயும் சரி நானும் சரி தனிமையில தான் அதிகமா இருந்திருக்கோம். இனி நாம ஒன்னா குடும்பமா வாழலாம்ப்பா. சீக்கிரம் சிந்துவ கல்யாணம் முடிச்சு பெங்களூருக்கே கூட்டிட்டு வாரேன். நாம எல்லாம் ஒன்னா இருக்கலாம். சரிடா, அதுக்குதான் அப்பாவும் காத்துக்கிட்டு இருக்க. என் மகன் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும், அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட. சரிப்பா. டேய் பைக்க நிப்பாட்டிட்டு தானே பேசுற? ஆமாப்பா. சரி சிந்துவ பாக்கவா? என் மேல ரொம்ப கோபமா இருக்காப்பா, பேச கூட மாட்டேங்கிறா. டேய் பாசம் இருக்கிற இடத்துல கோபம் வரத்தாண்டா செய்யும். பா என்ன சொல்ற? சும்மா உன் மேல கோபப்படுவாளா? கண்டிப்பா சிந்துவுக்கு உன் மேல பாசம் இருக்கும். அந்த பாசத்தினால வர்ற கோபம்டா. நிஜமாவாயா? நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தது. இரு சிந்துவை பார்த்துட்டு வந்ததும் உனக்கு கால் பண்றேன். அதெல்லாம் இன்னைக்கு நல்லா பேசுவா. போய் பார்த்துட்டு வந்துட்டு கால் பண்ணு. சரிப்பா, நீயும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கம்பெனிக்கு போ. ஓகே நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்கு ஷேர் பண்றேன். நீ சிந்துவை பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரிப்பா வச்சிடுறேன். சரி சித்து. சிந்து உண்மையா என் மேல பாசம் இருக்கிறதுனாலதான் என்கிட்ட கோபப்படுறியா? உண்மைனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இரு உன்னை பார்க்க வரேன். நேரம் உன் அப்பையும் உன் அண்ணன் எல்லாம் வீட்டுலதான் இருப்பாங்க. சரி ஓகே பாத்துக்கலாம். ஏன் சிந்துவை பார்க்க யார் என்ன சொல்லிடுவா? வாரேன் சிந்து, இதோ வாரேன். அம்மாடி கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேயா. வேணி பார்த்து போயிட்டு வந்துருவேல? போயிட்டு வரேம்மா. கைவலி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஓகேமா, பாதிக்கு மேல ஆறிடுச்சு. சரிம்மா, சரி. அண்ணி அண்ணன் கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, நீங்க கூட போயிட்டு வந்துருங்க. நான் வேணி இன்டர்வியூக்கு போற பக்கத்துல தான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு. வேணிய கூட்டிட்டு போயிட்டு அப்படியே நான் ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி, நீங்க போயிட்டு வாங்க, உங்க அண்ணன்ட்ட சொல்லிடுறேன். சரிங்க அண்ணி. அப்புறம் அண்ணி நான் மண்டபத்துக்கு போய் அங்க டெக்கரேஷன் பண்றதெல்லாம் சாலாவை கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன். சரி தம்பி, சாலா சொன்னா. சரிங்க அண்ணி. அம்மா, இந்த சரத் ஏன் இன்னும் எழுந்திருக்காம இருக்கான்? இன்னும் தூங்கவா செய்யற? உன்னை மட்டும் காணுமேன்னு பார்த்தேன். உன் ரூமுக்கு வரவும் பயமா இருக்கு. சரி ஓகே, நீ எழுந்து வா. நான் அதுங்கள இன்டர்வியூக்கு போயிடுவேன். உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். சரி ஓகே, போயிட்டு வந்துதான் சொல்ல முடியும் போல. ஏன் நீ அவன் டியூட்டிக்கு போலையா? ஒவ்வொரு நேரம் லேட்டா தானே தம்பி போறான். இனி எழுந்து கடகடன் கிளம்புவான். ஓ சரி. சரி தம்பி, நீங்க பார்த்து கூட்டிட்டு போங்க. பசங்க எல்லாம் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காங்க. சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வரேன். சரிங்க அண்ணி.
இனி பயப்படாம போயிட்டு வா. இன்டர்வியூன்னு சொன்னோன்னே ரொம்ப பயந்துடாத. கேக்குற கேள்விக்கு உனக்கு தெரிஞ்சதை கரெக்டா சொல்லு. சரிங்கம்மா. அம்மாடி இது சும்மா ஃபார்மாலிட்டி தான், மிச்சப்படி உனக்கு வேலை கன்ஃபார்ம் தான். நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் தான், அண்ணன் ஏற்கனவே பேசிட்டாரு. சரிங்கய்யா. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா. போலாமாமா? போலாம்யா. சரத்து, உன்னை பார்க்காம போறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. இன்னும் என்ன உனக்கு அப்படி தூக்கம்? ஏனி ஐயா இத வாரையா. வாமா. போ சரத்து, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னை பார்த்துட்டு கிளம்புனா சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே. வைரப்பா. சரத்து, மூஞ்ச பாரு, எப்ப தூங்கி எழுந்து வாரானே. சரத்து, என்னவ வைரப்பா கூட கிளம்புறா? எங்க போறா? என்னப்பா அது மூலமா ஆபீஸ் கிளம்பிட்டீங்க? ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். இல்லடா, ஒர்க் விஷயமா கொஞ்சம் வெளியே போறேன். இன்னைக்கு தானே வேணிக்கு இன்டர்வியூ, அதான் வேணியும் அப்படியே கூட்டிட்டு போறேன். ஆமால, அப்பா கூட்டிட்டு போறாங்களா? ஆமா சரத்து, அதான் நானும் கிளம்பிட்டேன். போயிட்டு வரேன். கிளம்புறியா? டேய், நீ டியூட்டிக்கு போலையா? கிளம்பணுப்பா, லேட்டா போனாலும் பரவாயில்ல. ஓ அப்படியா? அப்பா உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க போங்க, நான் வேணா வேணிய நான் கூட்டிட்டு போய். அடே, ஆபீஸ் பக்கத்துல தான்டா ஸ்கூலு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ உன் வேலையை பாரு. ஐயோ, மனசே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. என்னடா? ஒன்னும் இல்லப்பா, போ தூங்கி எழுந்து அப்படியே வந்துட்டு போய் முத குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு கிளம்பு. சரிங்கப்பா. அம்மா வேணி, நீ வாமா போலாம். சரிங்கய்யா. போயிட்டு வரேன். உன்னை பார்க்காம கிளம்பிடுவேணும்னு பயமா இருந்தது. உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். சரிம்மா. சீக்கிரம் எழுந்திருக்காம விட்டுட்டேனே, இப்ப என்ன பண்ணுவேன்?